நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பட்டியல் என்பது வெளிவந்தது. அதனையொட்டி நாம ஒரு பதிவு செய்திருந்தோம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் சமூக ஊடக பக்கங்கள்ல. யாராவது வழக்கறிஞர் படிப்பு படிக்கணும் அப்படின்னாக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய தொடர்பு எண்ணையுமே கொடுத்திருந்தேன். இதுல பெரும்பாலானோருக்கு எழப்பட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் அவர்கள் அந்த தொலைபேசியின் வாயிலாக நான் கேட்டாங்க. அதை நான் பொதுவாக இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா 12th முடிச்சுட்டு 5 years கோர்ஸ் பண்ண முடியும், BA LLB அப்படின்ற முதல் சந்தேகம் தான். நீங்க உங்களுடைய மார்க் உதாரணத்துக்கு ஒரு 450 மார்க் எடுத்துருக்கீங்கன்னா அந்த 450 டிவைடட் 600 இன்ட்டு 100 போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்துடும். நீங்க 85% வரீங்களான்னு பாருங்க. 85% வந்தாதான் உங்களால கம்பல்சரி 100% கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பிலோ 80 நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் கடினம் தான். சீட்டு கிடைக்குமான்னா வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சரி, நான் 80% தான் வந்திருக்கிறேன், 75 தான் வந்திருக்கேன், 70 தான் வந்திருக்கேன், என்னால் கவர்மெண்ட்ல படிக்க முடியல, நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்களால் பணம் கட்டி வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி படிக்க முடியும் அப்படின்னா நீங்க பிரைவேட் காலேஜஸ் நாடலாம். நிறைய காலேஜஸ் இருக்கு. இல்லைன்னா இன்னொரு வழி நான் சொல்றேன். என்னன்னா, ஒரு நல்ல காலேஜா பார்த்து ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுங்க. பிகாமோ, BAO, BCAO, BBAO ஏதோ ஒரு டிகிரியை சூஸ் பண்ணுங்க. அந்த டிகிரியில 75 to 80% மேல வாங்க. இதுல மிஸ் ஆயிடுச்சுன்னா வழக்கறிஞர் நீங்க படிக்கணும்னா 75% 80% நீங்க அந்த டிகிரியை சூஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா அப்போ அந்த பர்சன்டேஜ் வச்சு கவர்மெண்ட்ல கவுன்சிலிங் போட்டுக்கலாம். என்ன ஒரு வருஷம் கூடுதலா போகும். புரியுதுங்களா? ஒரு வருஷம் கூடுதலா போகும். உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னா நீங்க டைரக்டா LLB BLLB பண்ண முடியாது. LLB பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு டிகிரியை போட்டு அந்த டிகிரியின் வாயிலாக வரக்கூடிய பர்சன்டேஜ் வச்சு போடலாம். சரி, சில பேருக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னாக்க, நான் எப்பவே முடிச்சுட்டேன், நான் முடிச்சு 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, இப்போ என்னால் LLB படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக படிக்கலாம். நீங்க இதே தான், சேம் தான். நீங்க ஆல்ரெடி ஒரு டிகிரி UG PG முடிச்சிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு பர்சன்டேஜ் above 80 கம்பல்சரி நான் சீட்டு கிடைக்கும்னு சொல்றதுக்கு. ஒரு 75க்கு மேல இருந்தீங்கன்னா ஒரு 3rd கவுன்சிலிங்ல 2nd கவுன்சிலியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தாராளமா ஒரு பிரைவேட் காலேஜ்ல படிக்கலாம், இல்ல கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கலாம். உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னா நீங்க பிரைவேட் காலேஜ்ல தான் படிக்கலாம். சரி, வெவ்வேறு மாநிலங்கள்ல படிக்கலாம்னு சொல்றாங்களே, அது சாத்தியமானா தாராளமாக சாத்தியம் தான். ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எந்த கல்லூரியில் வேணாலும் நீங்க படிக்கலாம். ரெகுலர் கோர்ஸ்னு வரும், படிக்கலாம், தேர்வு எழுதலாம், அதை வச்சு நீங்க பார் கவுன்சில என்ரோலுமே பண்ணலாம். இதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சந்தேகம். பாதி பேருக்கு இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க இதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கணும், அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கேளுங்க. கவர்மெண்ட் காலேஜில் படிக்கலாம், எப்போ கவுன்சிலிங் வரும், அந்த தகவல் நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு அதுக்கு எப்படி கைட் பண்ணுன்ற உதவிகள் தேவைப்பட்டாலும் நீங்க தாராளமாக சொல்லுங்க. உங்களுடைய சட்ட படிப்பை, உங்களுடைய கனவை நினைவாக்குவது என்னுடைய ஒரு பங்கும் அதில் இருக்கும்.